அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அறுவடை தான் பார்க்க போகிறோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பர்பிள் வெரைட்டிஸ் நிறையா அறுவடை பண்ணி பெற்றிருப்போம். அங்கே ஒன்று, அந்தான ஒன்று, இங்கே ஒன்று. இந்த டார்க் பர்பிள் ஒன்று எடுத்தோம். இங்கே இந்த 4 கிலோவில் ப்யூர் பர்பிள் ஒன்று எடுத்தோம். இங்கே டார்க் பர்பிளே கொஞ்சம் கோணையாக இருந்தது எடுத்திருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து காட்டுவள்ளி கிழங்கு அறுவடை பண்ணியிருக்கேன். இதாங்க கிழங்கு, ரொம்ப பெருசாலாம் கிடையாது. இது வந்து ரொம்பவே சின்ன பீஸ். பார்த்திங்கன்னா ஒரு 1 கிராம் கூட வராது, அவ்வளோ சின்ன பீஸ் போட்டது தான். அவ்வளோ சைஸ் தான் போட்டிருப்பேன். அதுலேருந்து எடுத்தது தான் இது. இந்த வருஷம் விட்டுருந்தோம்னா இன்னும் பெருசாக போயிருக்கும். பட் இது எடுக்கிறதே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இவரும் கொடி ரொம்ப பெருசாலாம் போல். இதுதான் அதோட கொடி. 3 இலையை பிரிஞ்சிருக்கும். மேலேயும் ஒரு சில சின்ன சின்ன கிழங்கு வைக்கும். அதுதான் விதை கிழங்கு. நான் இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த கொடியில் இருந்தால் தான் இவ்வளோ பெரிய கிழங்கு. பெருசாக போட்டிருந்தால் ரொம்பவே ஆழமாக போகுமா. பட் இப்போ நம்ம வந்து இதை அறுவடை பண்ணியாச்சு. அடுத்ததாக எங்கே போக போகிறோன்னா, பர்பிளில் நம்மகிட்ட இருக்கிற கடைசி கிழங்கு. அது பர்பிள் நிறைய அடர்த்தியாக வரதில்லை. அடுத்து பிங்க் இருக்குது. அதனால் பிங்க் ஒன்று பெருசாக இருக்குது. அதான் நம்ம பிங்க்கில் இந்த வருஷம் பெருசாக வரக்கூடிய கிழங்கு தான். கொடியிலையும் காய்க்கும். இங்கே ஒன்று பாருங்கள், போன தடவை வெட்டினோம் பார்த்தீங்களா, அதில் கொடியில் ஒன்று காய்ச்சி இப்போ தான் தெரியுது காயவும். உள்ளே பார்த்திங்கன்னா எப்படி பீட்ரூட் கலரில் இருக்கும். தோல் ரொம்ப டார்க்காக இருக்கும். உள்ளே வந்து லைட் பர்பிள் இருக்கும். கொடியிலையும் காய்க்கிற வெரைட்டி தான். இப்போ இங்கே தாங்க இருக்கும். பட் இதில் காய்ச்சதில்லை, கொடியில் காய்க்கல. இது காய்க்காத வெரைட்டி. பூ மட்டும் வச்சுருந்துச்சு. அந்த ஒரு வெரைட்டி தான் இப்போ அறுவடை பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய கிழங்காக இருக்காது. இது ரொம்ப லேட்டாக தான் போட்டது. இதுலேயும் கிழங்கு இருக்குது. இதுலேயும் பூ வச்சுருந்துச்சி. இதே மாதிரி அந்தாண்ட ஒன்று இருந்துச்சு, அதுலேயும் பூ வச்சுருந்துச்சி. அது கூடி அங்கேருந்து இங்கே வந்து வச்சுருந்துச்சி. அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே ரொம்ப பெரிய கிழங்கா இருக்க வாய்ப்பு இல்லை. போட்டதே 2 மாதம் டிலே பண்ணி தான். அதில் ரொம்ப சின்ன பீஸ் தான் போட்டோம். அதில் இந்த பந்தல் வேறு மழை காலத்தில் சாஞ்சி அது கொஞ்சம் நாள் கீழே கிடந்துச்சி. அதுக்கப்புறம் தான் துளுத்து போயிட்டு இருந்துச்சு. மற்ற கொடியும் போட்டு போனதுனால ஓரளவு சின்னதாக தான் இருக்கும். ஒரு 2.5 கிலோ 3 கிலோ அவ்வளோதான் வர எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் எவ்வளோதான் பெருசாக வருதுன்னு. இது பாருங்கள், மரவள்ளி மாதிரி அப்படியே கோல் கோலாக போயிட்டுருக்கு. அப்படி தான் போதான்னு தெரியல, வெட்டி பார்க்கலாம். பாதி கிழங்கு எடுத்துட்டேன். ரொம்ப பெருசாலாம் இருக்கிறது அது போல். சொன்னபடியே 2 கிலோலேருந்து 3 கிலோ தான் வரும். இந்த சைடு ஒரே ஒரு கிழங்கு மேலே போகுது, அடியில் ஒன்று போகுது. 2 கிலோ தாண்டிருன்னு பார்க்கலாம். இது எவ்வளோ வெயிட் வருதுன்னு நான் தம்ப்நெயில்ல வைக்கிறேன். ஏன்னா இது இப்போயே கொண்டு போய் வெயிட் போட முடியாது. இது முடிச்சுட்டு நான் அடுத்து இன்னும் 2-3 கிழங்கு வெட்டணும், அதுவும் வீடியோ எடுக்கணும். ஸோ நான் தம்ப்நெயில்ல மட்டும் போடுறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வாரத்தில் எல்லா கிழங்கும் அறுவடை பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வயலை ரெடி பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணும். அப்போ தான் சம்மரில் ஓரளவாது கல்டிவேட் பண்ண முடியும். கிழங்கு வெரைட்டியே ரொம்ப நாள் பார்த்துட்ருக்க முடியாது இல்லைங்களா, அதனால தான். கொஞ்சம் ஆழமாக போகுது. இது வரைக்கும் அறுவடை பண்ண கிழங்குல இதுதான் கொஞ்சம் வித்தியாசமான கிழங்காக இருக்குங்க. மற்ற எல்லா கிழங்குமே மேலேருந்து போகும், அப்படியே இப்படி கீழே இது மாதிரி கூட பிரிஞ்சிருக்கும், கொஞ்சம் இப்படி பிரிஞ்சிருக்கும். இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா கீழே போய் அதுக்கப்புறம் இப்படி வளைஞ்சி வருது, கொஞ்சம் மேலே தூக்கிட்டு வருது, கொக்கி மாதிரி வருதுன்னு. இது ஒன்று மட்டும் இல்லை, இங்கேயும் பாருங்கள். ஆனால் அறுவாள் இங்கே 2 தடவை கீழிச்சு. எங்கடா அங்கே போய் கேதுன்னு பார்த்தா இங்கே பாருங்கள், இது பெருசாகவே இருக்குது, ரொம்ப பெருசு கிடையாது. போய் வளைஞ்சி மறுபடியும் மேலே தூக்கிட்டு வந்துட்டுருக்கு. இது வெட்டி எடுத்ததுக்கப்புறம் காட்டுறேன், அப்போ பாருங்கள் தெளிவாக தெரியும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்குது.
அவ்வளோதாங்க, வெட்டி முடிச்சாச்சு. இப்போ அப்படியே அழகாக தூக்குறேன். அடியில் எப்படி போயிருக்குன்னு பாருங்கள், மண் நல்லா இருக்கு. இதுக்கு நம்ம உரம் கொடுத்து நல்லா பெருசாக வச்சுருந்தா இன்னும் சூப்பராக வந்திருக்கும். மூணு கிலோ தாண்டிடும் போல். ஷேப்பை பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆஹா, உடஞ்சிச்சு. கவையாக போகுது. மற்றதெல்லாம் ஒன்று 2 கிழங்கா மட்டும் பிரிஞ்சுட்டு அப்படியே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபுல் நிறைய பிரியுது. இதுக்கு முன்னாடி ஒன்று எடுத்தோம் டார்க் பர்பிளில், அது இதே மாதிரி தான் போயிருந்துச்சு. பட் ஒரே ஒரு சதுர மாட்டம் போய் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி பிரிஞ்சிருந்துச்சு. இது வந்து நல்லா பிரிஞ்சிருக்கு ஓரளவு. ஒரு இடத்துல அருவாள் அடிபட்டுச்சு, அந்த இடத்த அப்படியே வெட்டி பார்க்கலாம். இந்த களிமண்ணாக இருக்கும் அப்படியே இருக்குது. எல்லாம் ஈஸியாக செம்மண்ணாக தான் ஈஸியாக எடுத்துடலாம் சீக்கிரமாக. அறுவடை பண்ணுறதும் கஷ்டம். கிழங்கு அவ்வளோ சீக்கிரம் இறங்காது, மண் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். படியில் காமிச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி. இந்த கார்னர் பார்த்தா டார்க் பர்பிள் தெரியுது. இப்போ இந்த கிழங்கு வெரைட்டி எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுறப்போ ஒரு கலரில் போடுவோம். ஒரு மாதம் அவ்வளோ கூட தேவை, ஒரு 10லேருந்து 15 நாள் வச்சுருந்தாலே போதும். கலர் அப்படியே ஃபுல்லாக மாறிடுது. இதுக்கு முன்னாடி ஒரு டார்க் பர்பிள் போட்டிருப்பேன். அது பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுறப்போ லைட் பர்பிளாக தான் இருந்துச்சு. அறுவடை பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேயே கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. அந்த தண்ணியாட்டம் வரும் பார்த்திங்களா வெட்டின இடத்துல, அதில். அதுக்கப்புறம் இப்போ வச்சுருந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வெட்டி பார்த்தா இன்னும் டார்க் ஆகிடுச்சு. இதுவும் எப்படி வருதுன்னு தெரில, பார்க்கலாம். ஒரு 3 கிலோ கிட்ட வரணும் மொத்தமாக சேர்த்துனா. எங்கேயோ அறுவடை ஒரு இடத்துல அடிபட்டுச்சு, சென்டரில் பட்டிருக்கு. நம்ம கார்னரில் ஏதாவது ஒரு இடத்துல வெட்டி பார்க்கலாம். இங்கே தான் அடிபட்டிருக்கு. எப்பவுமே நம்ம கார்னரில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா கலர் அவ்வளோ வராது. இங்கே சென்டரில் இருக்கிற இடத்துல கலர் வரும். சேல்ஸ் பண்ணுறப்ப இதில் போட்டிருப்போம் பார்த்திங்களா ஃபோட்டோவில், அப்போ தெரியும் உங்களுக்கு கிளியராக. இப்போ வந்து சின்னதாக கொஞ்சம் அறுவாள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அறுத்து பார்க்கலாம். இதில் இங்கே தான் உடஞ்சிருக்கு, இதை அப்படியே உடச்சே பார்த்துடலாம். ஓகே, டார்க் தான். சன்லைட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒயிட் மாதிரி தெரியும். கீழே வைக்கிறேன் பாருங்கள், ஃபுல் டார்க். ஆனால் உங்களுக்கு கேமராவில் கொஞ்சம் லைட் மாதிரி தெரியாது, வந்து சூரிய வெளிப்பட்டு ரிஃப்ளெக்ஸ் ஆகிறது. இப்போ தெரியும் பாருங்கள், டார்க் பர்பிள். அவ்வளோதாங்க, இதுதான் இந்த வருஷத்தில் கடைசி டார்க் பர்பிள். இது வந்து கொஞ்சம் ரேரான வெரைட்டி. இது ஒருத்தங்க எக்ஸ்சேஞ்சில் தான் கொடுத்தாங்க சீட்ஸ் வாங்கிட்டு. மற்றெல்லாம் வாங்கி போட்டது வெளியிலேருந்து ரேட்டுக்கு. இது வந்து எக்ஸ்சேஞ்சில் வாங்கினது. 3 கிலோ கிட்ட வரணும். இதை நான் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு எடை போட்டுட்டு தம்ப்நெயிலில் வைக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.